शिव 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 ओम शिव ओम शिव ओम. அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு ஜாதகம் சொல்லி விளக்கம் சொல்றேங்க. அவர் ஃப்ரெண்டு வயசு 36 வயசு ஆகுதுங்க. இன்னும் திருமணம் ஆகுதுங்க. லக்கணம் கன்னியா லக்கணம், ராசி கும்ப ராசி. லக்கணம் கன்னியா லக்கணம், ராசி கும்பம், நட்சத்திரம் அவிட்டம், 3ஆம் பாதங்க. லக்கணத்திலே சுக்கிரன், 2ல புதன், 3ல சூரியன், 4ல சனி. ஐயோ எழுதிக்கங்க. லக்கணத்திலே சுக்கிரன், 2ல புதன், 3ல சூரியன், 4ல சனி. கன்னி லக்கணம், கன்னியா லக்கணங்க. லக்கணம் 6 விட சந்திரன் ராகு, 7ல செவ்வாய், 9ல குரு வக்கரம், 12ல கேது. பிறக்கும்போது ஜாதகருக்கு செவ்வாய் திசையில 4 வருஷம் 6 மாசம் இருக்குங்க. இப்ப நடக்க திசை குரு திசையில ராகு புத்தி. இந்த ஜாதகர் என்ன படிச்சிருப்பார், என்ன வேலைக்கு போவார், ஐயா சொன்ன சொல்லுங்க. இந்த ஜாதகர் லக்கணாதிபதியும் பிளஸ் லக்கணாதிபதியும் பிளஸ் 2ஆம் வீட்டு பரிவர்த்தனை இது படிச்சு வாத்தியார் வேலைக்கு போயிருக்காருங்க. லக்கணம் சுக்க நீச்சம் அடைஞ்சாவே இந்த குடும்பத்துக்கு பெண் சாப்பை கேட்டுருக்காங்க. இந்த ஜாதகோட அத்தை சின்ன கை குழந்தை செத்துட்டாருங்க. அந்த பெண் சாப்பை கேட்டுருக்கனால இந்த ஜாதகாருக்கு இன்ன வரைக்கும் திருமணம் நடக்கல. அதான் இந்த ஜாதகாரு குரு திசையில சந்தர்ப்பத்தி நடக்கும்போது எங்க அப்பாவுக்கு அப்புறம் 9ஆம் வீடு குரு இருந்து குரு வக்கரமா இருந்தா எதுக்குன்னு ஐயா நம்ம சக்தி சொன்னாருங்க. குரு வக்கரமா இருந்தா அந்த ஜாதகம் சொந்த ஊர்ல தொழிலோ அல்லது குடியிருக்க கூடாது, வெளியூர் வெளிதேசம் போய் இருந்தா நல்லா இருக்கும். எங்க அப்பாவை ஏற்கனவே 9ஆவது குரு இருக்கிறதுனால அந்த குரு சூரிய நட்சத்திரம், குருவுக்கு சூரியன் வேதம் சார் வாங்கினால எங்க அப்பா ஹார்ட் அட்டாக் மூளையில போற நரம்பு பதிச்சு அப்பா மாற்றம் ஏற்பட்டு போச்சுங்க. இப்ப சும்மா ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்க அம்மா 1 மாசமா மாற்றம் ஏற்பட்டு போச்சுங்க. ஏற்கனவே பூர்வீக வீடு கட்டாதீங்க, வீடு கட்டி குடியிருக்காதீங்க, அந்த பூர்வீக வீட்டு வெளியே போயிருங்க, வெளியே போய் வேற பக்கம் வீடு கட்டி குடியிருங்க நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னா அவர் கேட்காம அந்த பூர்வீகத்தை வீடு கட்டி குடியிருந்தாருங்க. மறுபடியும் எங்க அம்மாவுக்கு இப்ப 1 மாசத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவும் படிச்சுச்சுங்க. இந்த பையனுக்கு திருமணம் பாருங்க. லக்கணம் சுக்கரன் 7 செவ்வா. ஒரு பணம் இருக்கு. வெள்ளியுடன் சேர்த்து விதையுடன் தொடர்பு வைத்துக்கோ, விதையை திருமணம் செய்து கொள்வான் அப்படி இருக்குன்னு விதையை திருமணம் செஞ்சுக்கங்க. அல்லது கணவன் கைவிட்டப்பட்ட பெண்ணு, அல்லது கணவன் இழந்த பெண்ணு, அல்லது குழந்தையோட இருக்கிற பொண்ணை பார்த்து திருமணம் செஞ்சுக்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ் பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்காது. ஏன்னா இந்த ஜாதகம் 2ஆம் வீட்டு இருக்குது போய் சுக்கரன் நீச்சம், லக்கணம் 7ஆம் வீட்டுக்கு குரு வக்கரம் விட்டு சூரிய நட்சத்திர சார் வாங்கினால நீங்க இந்த மாதிரி பொண்ணு கல்யாணம் பண்ணா வாழ்க்கை சிறப்பான நல்ல வாழ்க்கை அமையும். நல்ல வாழ்க்கை அமைன்னு சொன்னாங்க. அவரு கேட்காம மறுபடியும் அதே மாதிரி செஞ்சு இன்ன வரைக்கும் திருமணம் பண்ணலீங்க. இப்ப எங்க அம்மாவுக்கும் பாதிச்சுட்டுங்க. இவர் திருமணம் நடக்குமா நடக்காதா? இந்த ஜாதகாருக்கு அந்த பூர்வீகத்துக்கு கூட அந்த பூர்வீகத்து வீட்டுல இருந்தா உனக்கும் பாதிப்பு தொல்லை காமிக்குது, அந்த இடத்த விட்டு வெளியே வந்துரு, உனக்கு பாதிப்பு தொல்லை விலகும். இது இவரு ஜாதகங்க. இவர் தம்பி ஒருத்தர் இருக்காருங்க. தம்பி ஜாதகம் பாருங்க. தம்பி ஜாதகம் தம்பி லக்கணம் துலா லக்கணங்க. ராசி அதே ராசி எழுதிங்களா? தம்பி துலா லக்கணங்க. ராசி கும்ப ராசி, நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். தம்பிக்கு 2ல செவ்வாய், 3ல சூரியன் சனி, 4ஆம் வீட்டுல ராகு சுக்கிரன் புதன், 5ல சந்திரன், 9ல குரு வக்கரம், 10ல கேது. இந்த தம்பி பாருங்க வெளிநாட்டுல போய் அங்கே நல்ல பணம் சம்பாதிச்சு அங்கே திருமணம் பண்ணி அங்கே குழந்தையோடு இருக்காரு. அந்த இந்த ஜாதக தம்பிக்கு இந்த ஜாதகாருக்கு இவர் பூர்வீகத்தோடு வெளியே போனதால அது மாதிரி காமிக்குது. கும்பராசி யார் பிறந்தாலும் மேக்சிமம் இங்க கும்பராசி தனசு யார் பிறந்தாலும் மேக்சிமம் பூர்வீகத்தோடு வெளியே போனா வாழ்க்கையில் சிறப்பான பலன் கொடுக்குது. பூர்வீகத்துலன்னா எங்க வாழ்க்கையில மேன்மேடம் எடுக்கிறாங்க, வாழ்க்கையை ஓட்டிக்கலாம், கஞ்சி குடிச்சுவாங்களே அந்த இடத்தோட வெளியே போயிடுங்க. ஆனா பெண் ஜாதகமா இருந்தாலும் ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் சுக்கிர நட்சத்திரத்துல பிறக்கிற பெண்ணோ செவ்வாய் நட்சத்திரம் ஒரு ஆணோ திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை திருப்தியான மன வாழ்க்கை இல்லை. என்னோட அனுபவத்தில் வருதுங்க. அந்த கூட்டாளி தான் அந்த கருத்து சொன்னாருங்க. ஆனா சுக்கிர நட்சத்திரம் பிறந்த பெண்ணோ பழனி பூரம் போராடும், சுக்கரத்துல பெண்ணும் செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறக்கிற ஆணும் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரம் ஒரு ஆணும் மேக்சிமம் திருமண வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை வாழ்றது. 2 திருமணம் நடக்குது, அல்லது மன வாழ்க்கை ஏதோ ஒரு பிரச்சனை கவுண்ட் பண்ணிட்டே இருக்குது, அல்லது கணவனை பிரிவினை ஏற்படுத்துது. இந்த மாதிரி ஜாதகம் நிறைய வருதுங்க. இந்த மாதிரி ஜாதகம் நிறைய பிரிவினை ஏற்படுத்துங்க. நிறைய பேர் சுதாகர் பொண்ணு பார்த்தேங்க. பன்னெண்டு மன வாழ்க்கை சரியில்லை, புருஷன் பிரிஞ்சு தான் நிறைய வாழ்றாங்க. அது மாதிரி நிறைய ஜாதகம் என்கிட்ட இந்த மாதிரி நிறைய வந்ததுங்க. நீங்களும் நோட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஜாதகத்துல நிறைய வருதுங்க. அது மாதிரி நம்ம
ஐயா நம்ம தென்னரசு சொன்ன மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் ஒரு குழந்தை பிறந்தா என் குடும்பம் மேக்ஸிமம் 2 தான் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரம் ஒரு குழந்தை பிறகு 2 தான் இருக்குது. ஆயுள் நட்சத்திரம் ஒரு குழந்தை பிறந்தா மேக்ஸிமம் 2 பொண்டாட்டி கட்டிக்கிறாங்க அல்லது யாராவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம கூட்டிலே இருக்குதுங்க. அது மாதிரி நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துலயும் அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம் மேக்ஸிமம் பிறந்தா பூசம் சித்திரை நட்சத்திரம் பூசம் சித்திரை உத்தர நட்சத்திரம் ஒரு குழந்தை பிறந்தா மேக்ஸிமம் சின்ன வயசுல குழந்தை பிறந்தா தத்து பூஜை பரிகாரம் பண்ணிருக்கேன். இல்லைன்னா சிறு வயசுல அப்பா அம்மா பிரிச்சு விடுறது எல்லா ஒருத்தரும் இல்லாம பண்ணிவிடுதுங்க. நம்ம சக்திகுரு ஐயா தென்னரசு ஐயா நவசத்து ஐயா இதெல்லாம் சொல்ற கருத்து நம்ம அண்ணன் விஜயண்ணா கூட நிறைய கருத்து அப்ளை பண்ணி பாக்குறேன். அது அப்படியே கரெக்டா என் ஜாதகத்துல கரெக்டா வருதுங்க. நான் எனக்கு தானே ஓரளவுக்கு நம்ம எங்க ரூமுக்கு நம்ம சாமிநாதன் இவரு ராஜேந்திரன் நிறைய பேர் நம்ம ரூமுக்கு அடிக்கிட்டு வருவாங்க, நல்லா பார்ப்பாங்க. அது மாதிரி நிறைய நமக்கு தானே ஒரு நீங்க இந்த நாமக்கல் மாவட்ட ஜோதிடம் தான் என்னை வளர்த்து விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி நான் படிச்சு வெளியே வரும்போது ஒண்ணுமே தெரியாது. என்ன கண்ணை கட்டி காட்டுல வைத்த மாதிரி எப்படி ஜாத பலன் சொல்றது என்ன வந்துருது எப்படி சொல்றது ஒண்ணுமே தெரியாதுங்க. இப்போ ஓரளவுக்கு ஜாதகம் எழுதி கொடுக்குறேன். ஜாதகம் ஓரளவுக்கு பலன் சொல்ற ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. நம்ம சங்கத்துக்கு அனைத்து குருமாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கங்க. வணக்கம்.